கண்ணாடி பாலம் இருக்குல்ல, அதுல அந்த கண்ணாடி பகுதியினுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.4 மீட்டர் அகலம் கொண்டது. எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட வந்துச்சு. மனிதர்கள் பலவிதம் இருப்பாங்க. வெறும் 10 கிலோ கொண்ட ஒரு குழந்தையும் இருக்கும், 100 கிலோ கொண்ட அசுரபாலமான மனிதனும் இருப்பாங்க. எல்லாரையும் இந்த பாலம் எளிதா தாங்கிருமா, அந்த கண்ணாடி பகுதி தாங்கிருமானா, அந்த கண்ணாடி பகுதி மட்டுமே 53 கனமீட்டர் தூரம் கொண்டது, ஆழம் கொண்டது. அந்த அளவுக்கு அந்த பாலம் தாங்கும் திறன் கொண்டதா 53 மீட்டர் திறன்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலம் இப்பொழுது திறக்கப்பட்டு சிறப்பு விழா கண்டிருக்கு. இந்த நிலையில நீங்க பார்க்கலாம், சுற்றுலா பயணிகள் ரொம்ப உற்சாகமா இருக்கு, மேல இருந்து செல்ஃபி எடுக்கிறது உள்ளிட்ட காட்சிகள் இருக்கு. வேற என்னெல்லாம் இந்த பாலத்துல பார்க்கும்போது நம்மள பிரமிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலத்தினுடைய 2 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பக்க கம்பிகள்ல முழுக்க முழுக்க திருக்குறள்களை எழுதி வச்சிருக்காங்க, குறள் நெறி பரப்பணும் அப்படிங்கிற. அது மட்டும் இல்லாம இந்த பாலத்துல இருந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா இரு பக்கமும் கடல் தெரியும் நமக்கு. அந்த பாலத்தினுடைய இரு பக்கமும் கடலை சமுத்திரமா தெரியுது. கீழே கண்ணாடி பாலத்தின் வழியா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய, கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய விதமா, ஒரு இயற்கையின் பேரழகை காட்டக்கூடிய விதமாவும் இந்த பாலம் இருக்கும் அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.